Hello friends, welcome to REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லயே போஸ்டர் கலர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு ரெண்டு மெத்தட்ல இந்த போஸ்டர் கலர் ரெடி பண்ணிருக்கேங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட்காக நான் ஒயிட் கலர்ல பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாத் சோப் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து கொஞ்சமா நான் வந்து நைஃபால கட் பண்ணி இந்த ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கிறேன். வேணும்னா நீங்க துருவி கூட எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் அரை கப் அளவுக்கு இந்த சோப்பை நான் கட் பண்ணி எடுத்திருந்தேன். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இது ஊறட்டும். அப்புறம் வந்து ரெண்டாவது மெத்தட் செய்கிறதுக்காக நான் டவ் ஷாம்பு எடுத்திருக்கேன். டவ் ஷாம்பு வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஒயிட் கலர் ஷாம்பு நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்டர் கலர் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்காக நான் வந்து வினிகர் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு பேஸ்லையுமே. வினிகர் உங்ககிட்ட இல்லைன்னா உப்பை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அந்த உப்பு தண்ணி ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பான்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட எந்த டால்கம் பவுடர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் ரெண்டு பேஸ்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அதிகமாக இந்த பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா இது வந்து வாட்டர் கலர் மாதிரி ஆயிருங்க. அதே மாதிரி இந்த பவுடர் சேர்க்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இது டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் கலர் மாதிரி இருக்கும், பிரைட்டாக இருக்காது. இப்போ நான் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷாம்பு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். இதில் ஒரு பக்கத்தில் வந்து ஷாம்பு கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேஸை ஊற்றிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சோப்பு கலந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதனால வந்து நான் கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னா அதுவாகவே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நான் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் லம்ஸ் எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒவ்வொரு மோல்டுலேயும் ஊற்றி வச்சிடலாம். ஃபோர்க் வச்சோ அல்லது ஸ்பூன் வச்சோ மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து அதிகமாக நுர வந்துருங்க. அதுக்காக தான் நான் வந்து கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேப்ரிக் டை யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து துணிகளுக்கெல்லாம் சாயம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டை தான் இது. பிங்க் கலர் பவுடர் இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு டூத் பிக் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டைரெக்டாக தனித்தனி பாட்டிலில் குட்டி குட்டி பாட்டிலில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிடலாம், சின்ன ஸ்பூன் இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவதாக யூஸ் பண்ண போகிறது எல்லோ கலர் குங்குமம். குங்குமத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ க்ரீன், எல்லோ, பிங்க்னு எல்லா கலர்லேயும் கிடைக்குது. ஸோ இந்த குங்குமம் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹோலி பவுடர் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் கலருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே நான் டூத் பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுட் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இது சமையலுக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் வந்து ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவேன். கலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கலர் சேர்த்து இந்த பெயிண்ட் ரெடி பண்ணாலும் டார்க்காக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, லைட்டாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது நெஸ்கஃபே சன்ரைஸ் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். இதையும் எடுத்துகிட்டு ப்ரௌன் கலருக்காக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எந்தவித லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேங்க. இதை வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும், ஏன்னா கேசரி செய்யும்போது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாம்பு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸில் ஃபஸ்ட்டு நான் வந்து உஜாலா சொட்டு நீளம் எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஷாம்பு கலந்து வச்ச பேஸ் மிக்சிங் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. சோப் கலந்தது வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு மிக்ஸ் ஆகிறதுக்கு. ரெட் கலர் ஃபுட் கலர் எடுத்துக்கிறேன். இது வந்து லிக்யூட் ஃபுட் கலர் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃபுட் கலரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி ஆகிருந்த ஃபுட் கலரை கூட இந்த மாதிரி பெயிண்ட் நீங்கள் ஹோம்மேடாக பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் 3 கலர் இருக்குது. அதுக்கு வந்து இன்னொன்று வந்து பிளாக் கலரில் இங்க் எடுத்திருக்கேன். அந்த இங்கை வந்து சேர்த்துக்கிறேன். ஒயிட் கலரில் உங்களுக்கு பெயிண்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஒயிட் கலர் பேஸில் நீங்கள் வந்துட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒயிட் கலர் போஸ்டர் கலர் உங்களுக்கு கிடச்சிரும். பட் நான் இன்றைக்கி ஒயிட் கலர் சேர்க்கலை. லைட் க்ரீனுக்காக கொஞ்சமாக எல்லோ கலர் குங்குமமும்
ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக க்ரீன் ஃபுட் கலரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லோவும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணும்போது இது லைட் க்ரீன் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒன்று மட்டும் மிச்சம் இருக்குது. இதில் வந்து நான் ப்ளூ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் ப்ளூ கலர் இங்க் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ரெட் கலருக்கும் இங்க் சேர்த்துக்கலாம். நீங்கள் நான் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கலர்ஸ் வந்து இன்னும் நிறைய கலர்ஸ் வந்து நம்ம வீட்லேயே இருக்குங்க. எதுலலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஸ்கெட்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அதுக்கு உள்பக்கம் இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 2 ட்ராப் ஒரு பக்கம் தண்ணி விட்டீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் வழியாக தண்ணி வந்துடும். அந்த கலர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போஸ்டர் கலர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா கலருமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போது இதெல்லாம் புது ஸ்கெட்சு மார்க்கர் மாதிரியானது. இதை வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி காட்டலை. ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி மார்க்கரோ அல்லது ஸ்கெட்சோ இருந்ததுன்னா 12 கலர் ரெடி பண்ணுறதுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. உள்பக்கம் இருக்கிற ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கமாக ஃபில்லரில் 2 ட்ராப் தண்ணி விட்டிங்கன்னா அடுத்த பக்கமாக கலர் தண்ணி வந்துடும். அதே மாதிரி பழைய அக்ரலிக் கலர் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது அப்படின்னாலோ இல்லை கலர் அக்ரலிக் பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னாலோ அதை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போஸ்டர் கலர் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஹலோ குட்டீஸ், ஐஷூஸ் தாட், சில்வர்ஸ் மேரி சின்னப்பன், பிரனிஷா, காயத்ரி, அனு கீர்த்தனா, எஸ்கே சாய் வைஷ்ணவி, நீரஜா 7th ஸ்டாண்டர்ட், ஆர் வைஷ்ணவி, தேவதர்ஷினி, ரித்திகா தர்ஷினி, எம் சிவகாமி, பிரதீபா, ஸ்வாதிகா, எஸ்ஜே அக்ஷயா, சஃப்ரின் அஃப்ரின், அஃப்ரா, முனியாண்டி மீனாட்சி சுந்தரம், எஸ் ஹரிணி 6th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன், கே கோபிகா ஸ்ரீ, நித்யா ரவி, கிளாரா ஷரோன், முனியசாமி, ஸ்வாதிகா, கோதண்டராமன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.